மகா சிவராத்திரியினுடைய மிக முக்கியமான தாற்பயம் 4 கால பூஜை மாசி மாதம் வரும். அதுதான் மகா சிவராத்திரி கொண்டாடுவது. இப்ப 15ஆம் தேதி வருது. சாயந்தரம் 5:04 இருந்து அடுத்த நாள் காலையில 16 காலையில 5:36 வரைக்கும் அந்த சிவராத்திரி காலம் இருட்டு, அந்த இரவு காலம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு அபிஷேகங்கள் எல்லா சிவாலயங்களிலும் மிக பிரமாதமா நடக்கும். சிவனும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்ட நாள் அந்த சிவராத்திரி. கைலாய மலையில அந்த இரவுல தான் சிவன் அசையாத கைலாய மலையாக மாறி போனார்கள். கைலாயமே சிவன். இந்த ஆன்மீக தேடல் உள்ளவங்களுக்கு மிக அருமையான வரப்பிரசாதமான நாள் அந்த மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரியிலும் அன்று காலையிலிருந்து ஒன்றும் சாப்பிடக்கூடாது. நைட்ல சிவபெருமானுடைய ஓம் நம சிவாயவோ இல்லை அவரை போற்றி புகழ்ந்த பக்தி பாடல்களையோ பாடி. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மளுடைய கெஸ்ட் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்கள பற்றி தெரியாதவங்க யாரும் கிடையாது. பட் அவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்குது. அதை பற்றி ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அவங்க நமக்காக இப்போ பேட்டி கொடுக்க வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சந்தோஷ். எல்லாருக்குமே உங்களை வேறொரு முகமாக தெரியும் போது நீங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் நீங்கள் பேசுகிறேன்னு சொல்லும் போது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குறிப்பாக எங்கள் நிர்வாகம் சார்பாக அதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேம். தேங்க்யூ. இன்னொன்று, இப்போது மகா சிவராத்திரி நெருங்கி வர்றதுனால என்னுடைய முதல் கேள்வியே பார்த்தீங்கன்னா, சிவன் அப்படின்னா உங்களுக்கு என்ன முதல்ல தோணும்? நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ ஒன்று சொன்னீங்க, அதாவது அரசியலில் இருக்காங்க. நான் கூட நிறைய இந்த கேள்வி எனக்குள்ளே வந்திருக்கு. பொது வாழ்க்கையில் விட்டுருக்கீங்க, அதுவும் அரசியல் மாதிரி ஒரு கடினமான ஒரு பணிக்குள்ளே விட்டுருக்கீங்க. ஏன்னா அந்த தெரியும் இல்லை, அரசியல்னாலே நிறைய ஆன்மீகத்துக்கு எதிரான நிறைய விஷயங்கள், மன அமைதியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். அப்படிங்கிறப்போ இது ஏன் இறைவா என்னை இதுக்குள்ளே விட்டுருக்க, என்னத்துக்காக அப்படின்னு இதுக்குள்ளே ஒரு ஆசையை தோற்றுவிச்சு அம்மா மூலமாக அழைக்கப்பட்டு எதற்காக அதில் இவ்வளோ காலம் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னென்னு நான் அடிக்கடி எனக்குள்ளேயே கேள்வி எழுப்பிக்கிறது உண்டு. அப்போது என்ன எனக்கு விடை கிடைச்சதுன்னா, அரசியலும் ஆன்மீகமும் வேற வேற இல்லை. ஆன்மீகம் அரசியலில் இருந்தால், அரசியலே ஆன்மீகமா இருந்தா இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி எல்லாருமே ஒதுக்கி புறந்தள்ளுறதுனாலதான் அரசியல்ல விரும்பத்தகாத சம்பவங்கள் இருக்கு. ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் உண்மையான ஆன்மீகவாதிகள், போலித்தனமா இல்லை. அதாவது வெறுமனே ஒரு மதவாதியாக, இந்த மதத்தை சேர்ந்தவராக அப்படி தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு வெளிப்படுத்திக்கிட்டு அது மூலமா அரசியல்ல வர்றவங்க அது வர்றது இல்லை. உண்மையான ஆன்மீகம்ங்கிறது மதம், சாதி எல்லாவற்றையும் கடந்தது, எல்லா நிற மொழி எல்லா பேதங்களையும் கடந்தது. ஒரே ஒருவன் தான் இறைவன், ஒரு இறைவன் தான் நாம. ஆனா பல வழிகள் உண்டு. ஒரு கடலை நோக்கி எத்தனை நதிகள் போற மாதிரி எவ்வளவோ கிளையில சின்ன சின்ன வாய்க்கால்கள் போகும், பெரிய நதிகள் போகும், சிற்றாறுகள் போகும், காட்டாறுகள் போகும், எல்லாம் சேர்ந்து ஆனா போற போது ஒரே இடத்துல. அதே நிலைதான் ஆன்மீகத்துக்கும். இதனை கொஞ்சம் சிந்திச்சாலே எல்லாருக்கும் புரியும். ஆனா ஏற்றுக்கொள்ளத்தான் எல்லாருக்கும் மனம் இருக்கிறதில்ல. என் வழி சிறந்தது, நான் பின்பற்ற மதம் சிறந்தது, உங்களது சிறந்ததுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எல்லாமே இறைவனை பற்றி போதிக்கிறது, அந்தந்த இறைவனை பற்றி நல்ல மார்க்கங்களை சொல்கிறது. அப்படிங்கிறப்போ நல்ல வழிமுறைகளை சொல்லக்கூடிய எதுவுமே இங்க தப்பு கிடையாது இல்லையா? எல்லாமே சரியானது தான். ஆனா எங்க அங்க பிரச்சனை வருதுன்னா, என்னது மட்டுமே சிறந்தது, என்னுடையது சிறந்ததுன்னா தப்பு இல்லை, என்னுடையது மட்டுமே சிறந்தது அப்படிங்கிறப்ப அடுத்தவங்களை நம்ம கீழ்மைப்படுத்துறோம், அதாவது அடுத்தவங்களை தாழ்த்துறோம். அப்ப பிரச்சனை வருது. அவங்க பேசாம இருப்பாங்களா? உடனே அவங்க எழுந்திருச்சு இல்ல என்னது சிறந்ததுங்கிறாங்க. அப்படித்தான் பிரச்சனைகள் வருது. எல்லாவற்றிலுமே மனித வாழ்க்கையில் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டால் இங்க பிரச்சனையே இருக்காது. சாதாரண ஒரு வாக்குவாதத்தை பாருங்களேன், ஒரு நண்பர்களுக்கு இடையில, குடும்பத்துக்கு இடையில, அப்பா அம்மா, சகோதரர்கள், யார்கிட்ட வேணாலும் பாருங்களேன், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கூட இருக்கட்டும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்களே, ஒரு சின்ன புரிதல் அங்கே குறைவாக இருந்திருக்கும். ஒரு ஈகோ உள்ளுக்குள்ள, எல்லா மனக்குள்ளுக்குள்ளேயும் ஒரு இறைவன் நமக்கு ஒரு எதிரிகளாக நம்ம மனத்துக்குள்ள 2-3 கட்டமைச்சிருக்கான். ஒன்று சுயநலம், அடுத்தது பேராசை, அது எல்லாத்த விட பெருசு அகம்பாவம். இந்த 3 தான் நம்மளை அகம் விரிவடையாம நம்மளை ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கே, இந்த உலகத்துக்கான விஷயங்களுக்கே போராட வச்சு நம்மளை ஒரு மேல் கதிக்கு, ஆன்மீகத்தின் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு நம்ம கொண்டு போகாம நம்மளை வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரிகள் இந்த 3 பேர் தான். அதுதான் மாயைன்னு சொல்லுவாங்க. அந்த மாயையில நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் என்னது, இந்த உலகத்துல பாக்குற எல்லாம் எதுவும் உங்களுது,
நீங்க பிறக்கிற வரைக்கும் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எப்படி தெரியும்? இந்த அம்மா அப்பாவுக்கு தான் பிறக்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல எவ்வளவு நாளைக்கு வாழ போறீங்க, அடுத்து என்ன இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. பிளான் பண்ணலாம், திட்டமிடலாம். ஆனா அது நடத்தி கொடுக்கறது வேற ஏதோ ஒண்ணு. நம்ம அதுக்காக முயற்சி பண்ணலாம். 1+1 = 2 அது கணக்கு. சமயங்கள்ல 1+1 = 0 வரலாம், இல்ல 10 வரலாம், 100 வரலாம். அது இறைவனுடைய கணக்கு இல்ல, நம்மளுடைய அதைத்தான் கர்ம கணக்குன்னு சொல்றோம். அந்த கர்ம கணக்கு அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப போனா இங்க எல்லாரும் அது தனியா ஒரு சப்ஜெக்ட் பேசுவோம். அது நிறைய நான் இதுக்குள்ள போய் நிறைய ஒரு ஆராய்ச்சிகள், வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், சுற்றி உள்ளவங்களுடைய வாழ்க்கை சம்பவ சூழல்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுக்கும் பல மதங்களுடைய குருமார்கள்கிட்ட பல மதம். நான் கிறிஸ்டியனாவே வாழ்ந்திருக்கேன், முஸ்லீமாவே திருக்குறானை எந்நேரம் வச்சுக்கிட்டே நான் நினைக்கிறப்பெல்லாம் எடுத்து படிப்பேன். பைபிள்லாம் எத்தனை தடவை படிச்சிருப்பேனே தெரியாது. அது மாதிரி ஜொராஸ்ட்ரியானிசம் நான் போகாது இருக்காது, புத்திசம், ஜைனிசம் எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள போயிருப்பேன். ஒரு ஜப்பான் போனா கூட எல்லாரும் போய் அங்க ஒரு சைட் சீயிங் இடங்களுக்கு பார்ப்பாங்க, டிஸ்னி வேர்ல்டு அங்க எங்க போலான்னு. நான் டோக்கியோல போயிட்டு இங்க எங்க பழமையான புத்திஸ்ட் டெம்பிள் இருக்கு, ஜென் புத்திசம்லாம் அங்க, அது அந்த கோயில்கள் எங்க இருக்கு, பழமையான கோயில்கள் எங்க இருக்குன்னு அங்க போய் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் ஒரு கட்டத்துல ஒரு பல பிறவிகளுடைய கணக்குலையோ என்னன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கர்ம கணக்குகள் குறைய குறைய அந்த நம்ம உள்ளுக்குள்ள நம்மளுக்கு ஒரு மாய இருள் இருக்கும். மாயைங்கிறது இருள். இருள் இப்ப இப்ப இந்த கை இருக்கு, இந்த மோதிரம் வெளிச்சம் இருக்கு, இப்ப தெரியுது. இப்படி மூடிக்கிட்டோம்னா அது இருட்டுல என்ன தெரியும், அங்க இருக்கிறதே தெரியாது இல்லையா, அதுக்குள்ள இருக்கிறது என்னன்னு தெரியாது. அது மாதிரி ஆத்மா அப்படிங்கிற அந்த வெளிச்சமான ஒரு பரிசுத்தமான ஒரு ஆத்மஸ்வரூபம் நம்ம எல்லாரும். அந்த ஆத்மாவை இந்த 3 மாயைகளும் நம்மளை போட்டு நம்ம ஆத்மாவை அப்படியே இருளாக்கிரும். அதுல இருந்து வெளிவர முடியாம அதுக்குள்ளேயே இருந்து உழண்டுகிட்டே இருப்போம். அப்படியே பெரும்பாலான நிறைய பேருக்குடைய பிறவி அப்படியே கழிஞ்சிருது. அப்ப திரும்ப திரும்ப பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்கிறது. அதுல ஒரு இந்துவா இருக்கிறதுனால இந்து மதம் என்ன சொல்லுது, மறுபிறப்பு இருக்குது. திரும்ப திரும்ப அது மனிதன் அந்த நிலையை, மேல்நிலையை, இறைவனோட ஐக்கியமாக கூடிய அந்த நிலையை அடையும் வரை அவனுக்கு பிறப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. நிறைய இப்போ விஞ்ஞானம், கடவுள் மறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் இதுக்கு இல்ல, இதெல்லாம் சும்மா ஹம்பக்கு, கட்டுக்கதை, இதுல இதனால ஏன் இப்படி அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கலாம். நிறைய இன்டலெக்சுவல்ஸ், அறிவுஜீவிகள், இறைவன் மேல நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க கூட பெரிய ஞானம் பெறுவதற்காக நிறைய உபனிஷதங்களையும் வேதங்களையும் படித்த வல்லுநர்கள், அவங்களுக்கு கூட இந்த மாய இருள் இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அகம்பாவம், அவங்களே அறியாம எனக்கே தெரியும், என்ன விடவா உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும். இதுதான் நீங்க சொன்ன அந்த 1+1 = 2 கூட இல்லாம ஒரு சிலருக்கு 1+1 = 10 கூட வருது. ஆமா ஆமா, அதை நல்லதுலயும் எடுக்கலாம், தீமையிலையும் எடுக்கலாம். இப்படி அந்த மாய இருள் நம்மள மனிதரை பல ரூபங்கள்ல, இப்ப நம்ம சொல்றதே என்ன இதெல்லாம் இவ்வளவு பிற்போக்குத்தனமா பேசுறாங்கன்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஆனா எனக்கு தெரியும், என்னுடைய அந்தராத்மாவுக்கு தெரியும், என்னுடைய நிலையில என் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய சில ஆத்மாக்கள் இங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் புரியும். இது நிச்சயமா இது உணர்ந்து அறிந்து கொள்ளப்பட வேண்டியது. உங்கள் வாழ்க்கை சூழல்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆன்ம தேடலை இறைவன் கொடுத்திருப்பான். ஏதோ ஒண்ணு என்ன பண்ணாலும் சரி. இப்ப எனக்கெல்லாம் முதல்ல எப்படின்னா அன்பு அன்பு அன்புன்னு ஏராளமான அன்பு தேவைப்படும். அப்போ எந்த மனிதர்கிட்டையும் அந்த முழுமையான அன்பு இருக்காது. அது அப்பாலாம் ரொம்ப பிரியமா இருப்பாங்க, ரொம்ப அன்பான சூழ்நிலையில வளர்ந்து. ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற மாதிரி சூழ்நிலை கூட, அவங்க மனசு அப்படி, அவங்க அதுக்காக கெட்டவங்க இல்லை. அவங்களுக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாதவர்களாக இருக்கலாம், எல்லாரும் சுயநலவாதிகளாக இருக்கலாம். ஒவ்வொன்றையும் பார்க்கறப்ப பார்த்து பார்த்து அன்பை தேடி தேடி அட எங்கேயுமே கிடைக்காதப்பா. மனிதன்கிட்ட எந்த மனிதர்கிட்டையும் அந்த உண்மையான அன்புங்கிறது, எனக்கு ஒரு குரு சொன்னார், நீங்க தேடுற உண்மையான அன்புங்கிறது இறைவன்கிட்ட மட்டுமே கிடைக்கும். அதை நான் முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன், முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேன். இறைவன் மட்டுமே அன்பு வடிவானவன், அன்பு சொரூபமானவன். அவனுடைய அன்பை தேடுவதும் அவனிடம் நம் அன்பை பரிமாறுவதும் தான் இது நமக்குள்ள இருக்க அந்த தேடல். அதுதான் நம்மளோட அந்தராத்மாவை திருப்திப்படுத்தக்கூடியது, மகிழ்விக்க கூடியதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் எல்லாத்துட்டையும் சொல்றேன். நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்ககிட்ட இது கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு, இது பட்டினத்தார் மட்டும் இல்ல, அதாவது அந்த காலத்திலேயே அவர் அப்படி வருத்தப்பட்டிருக்காங்க. அது இன்னைக்கு உலகத்துல, இன்னைக்கு வேகமான இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஏஐ யுகத்துல இப்ப நம்ம இளைஞர்கள் கிட்ட போய் நம்ம இதுலயும் தேடுறவங்க இருப்பாங்க.
இந்த காலகட்டத்திலேயே அவங்களுக்கு அது விதிக்கப்பட்டிருந்தா அவங்க தேடிட்டு தான் இருப்பாங்க. அதனால எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ரொம்ப சிரிப்பா இருக்கும். என்ன நல்லா பேசிட்டு இருந்தாங்க, என்ன திடீர்னு இப்படி ஆயிட்டாங்கன்னு. இல்ல, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இது எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, அந்த அன்புன்னு தேடுறப்போ அந்த சிவனுடைய அன்புதான் பரிபூரணம்ங்கிறது ஒரு ஸ்டேஜ்ல தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நீங்க ஒரு ஆன்மீகத்துக்கான ஒரு செம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கீங்க மேம். இதை நீங்க பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி எழுது. ஏன்னா நீங்க ஒரு மதத்தை மட்டும் பேசல, எல்லா மதத்தையும் பேசிங்க. பட் ஆனால் அதுல கோர் பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ். இது எல்லாமே அகம் அப்படிங்கிறது அகத்தினுள் யூனிவர்ஸ் இருக்கு. அதே போல புறத்திலையும் யூனிவர்ஸ் இருக்கு. நிறைய பேர் அகத்தின் வழியா தேடுறாங்க, சிலர் புறத்தின் வழியா தேடுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கடந்து வந்திருப்பீங்க. நிறைய புத்தகங்கள், நிறைய குருமார்கள், சித்தர்கள், பல பல சன்னியாசிகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற பெரிய மகான்கள்லாம் கூட இருந்து சொன்ன மாதிரி எனக்கு தெரியும். இறுதியா அவர்கிட்ட தான் எனக்கு நிறைய கிளாரிட்டி கிடைச்சது, தெளிவு. அதுக்கு முன்பு பைபிள்ல ஜீசஸே உட்கார வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். குரான்ல சொல்லாத அல்டிமேட் நம்ம தமிழ் சித்தர்கள் சொன்ன அந்த மாயை இல்லாத அந்த இதை பத்தி ஒரு அல்டிமேட்டான கருத்துக்கள் குரான்ல இருக்கும். அங்க ஆக்சுவலா இஸ்லாமிய சகோதரர்கள் அங்க நான் மதம்னு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது கூட தப்பு. நபிகள் நாயகம் சொன்னதெல்லாம் அல்லாங்கிறது கடவுள் தான். அது அந்த அரபியிலன்னு நினைக்கிறேன். அந்த கடவுளை உருவமில்லாத கடவுள், அதுதான் உண்மை. அதாவது கடவுளுக்கு உருவம் இல்லை, அதைத்தான் சிவனும் சொல்றாரு. சிவனுக்கும் உருவம் இல்லை, ஆனா உருவத்திலையும் பார்க்கலாம். நம்ம எல்லாரும் இறைவன் தான். அந்த ஒரு ஸ்டேஜிங் எனக்கு வந்துச்சு. எல்லாரும் எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆத்மா அல்லது உயிர். நம்ம இப்ப சாதாரணப்பட்டவங்க அதை உயிர்னு நினைப்போம், அது ஆத்மா. அந்த எது இப்போ ஒருத்தர் நல்லா இருக்காரு, பேசிட்டு இருக்கோம். இப்ப நானே இருக்கேன், நிர்மலா பெரியசாமி பேசிட்டு இருக்கேன். திடீர்னு என் உயிர் என்னுடைய உடல் கூட்டுல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா இங்க என்னுடைய நிர்மலா பெரியசாமியான அந்த உடல் இருக்கும். ஆனால் எது போச்சு, நான் வெறும் உடலாகி அதுவாயிட்டேன், சவமாயிருவீங்க. அது எப்படி ஆகும்? எங்க அப்பாவுடைய இறப்பப்ப எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. அப்ப இவ்வளவு நாள் நான் அப்பா அப்பான்னு இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க இங்க படுத்திருக்காங்க, ஆனா அப்பா இல்ல. அப்ப எது வெளியில போச்சுன்னு எனக்கு 20 வயசுக்குள்ளேயே அதுக்கு அந்த கேள்வி வந்தது. ரொம்ப சின்ன வயசுல இருந்து இறைவன் மேல ரொம்ப பிரியம், முருகப்பெருமான் மேல அடாடாடாடா. என் தம்பி அப்படி ரொம்ப அன்பு. சிவன் எங்க அப்பா, பார்வதி எங்களுடைய அம்மா, மகாவிஷ்ணு மாமா, இப்படியே தான். அதுவும் அத்தை மகாலட்சுமி, நீங்க அத்தையே எனக்கு இவ்வளவு க்ளோஸா இருந்து நீங்க ஏன் இன்னும் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறீங்க, இன்னும் படம் கொடுக்கலாம்ல, அது வேணும் எனக்கு, இது வேணும், ஏன் பண்ணலாம். அப்படி எந்நேரம் எனக்குள்ள ஒரு உலகமும் அவங்களுடைய தான் அது இருக்கும். அது வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அது முற்பிறவியினுடையதா இருக்கலாம். என்னுடைய மூத்த கிரேட் கிராண்ட்ஃபாதர், முப்பாட்டனார் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர், அவரு ஜீவ சமாதி அடைஞ்சவங்க, முறைய முருக பக்தர், ஜீவ சமாதி அடைஞ்சவங்க. இன்னும் கோயில் இருக்குது, நித்தியப்படி பூஜைகள் எங்க கிராமத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது குரு பூஜை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவருடைய வித்தா இருக்கலாம், கொஞ்சோண்டு ஏதோ அவருடைய வம்சாவளியில பிறந்தனால அது நம்மளுக்கு கொஞ்சம் வாச்சிருக்கலாம். எப்பவுமே இறைத்தேடல்ங்கிறது என்ன அறியாமல் இருந்து கொண்டே இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து சிவபெருமானையும் அன்பையும் பற்றி இப்ப பேசணும். மகா சிவராத்திரியினுடைய மிக முக்கியமான தாத்பரியம் 4 கால பூஜை. மாசி மாதம் வரும், பௌர்ணமியிலிருந்து 14வது நாள், அமாவாசைக்கு முதல் நாள் இரவு, அதுதான் மகா சிவராத்திரி கொண்டாடுவதால் சதுர்த்தசின்னு சொல்லுவாங்க. தேய்பிறை சதுர்த்தசி 14வது நாள் அன்றுதான் நம்மளுக்கு மகா சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் வரும், ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தசி அப்போ சிவராத்திரி வருது. ஆனா மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி மிக முக்கியமான ஒரு சிவராத்திரி. அதுல எப்படின்னா, இந்த ஆன்மீக தேடல் உள்ளவங்களுக்கு, என்னையெல்லாம் இப்ப நம்மளை மாதிரின்னு சொல்ற நான் பெருசா சொல்லிக்க விரும்பல, ஆனா நிறைய பேர் இங்க ஆன்மீக தேடல் உள்ளவங்க, எந்த அன்பு கிடைச்சாலுமே நிறைவில்லாம இறைவான்னே ஆத்ம தேடல் உள்ளவங்க நிறைய பேர் அங்கங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்றது அரைகுறையா இல்ல, அரைகுறையா முதல்ல இருக்கும், அதுவும் சரி பண்ணிக்கிட்டே போயிடலாம். இந்த பிறவியல் இல்லைனாலும் அடுத்த பிறவியல் நம்ம ஒவ்வொன்றையா கரெக்ட் பண்ணிக்கிட்டே போய் வந்துட்டோம்னா நெருங்கிடுவோம், இறைவனை நெருங்கிடுவோம். ஒரு இதுல வாசல் திறந்தே தீரும். அப்போ அந்த ஆன்மீக தேடல் உள்ளவங்களுக்கு மிக அருமையான வரப்பிரசாதமான நாள் அந்த மகா சிவராத்திரி. நான் ஏன்னா அன்றைய இரவு, அன்றைய பொழுதே, அன்று காலையில் இப்ப 15ஆம் தேதி வருது, சாயந்தரம் 5:04 இருந்து அடுத்த நாள் காலையில 16 காலையில 5:36 வரைக்கும் என்னமோ அந்த சிவராத்திரி காலம், இருட்டு, அந்த இரவு காலம் இருக்கு. அப்ப 4 கால பூஜை, ஒவ்வொரு அபிஷேகங்கள் எல்லா சிவாலயங்களிலும் மிக பிரமாதமா நடக்கும் தமிழ்நாட்டுல. அது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும், நான் சொன்னேன் நிறைய மதங்களுக்குள்ள போயிட்டு வந்திருக்கேன்.
ஆனா கடைசியா திரும்ப வந்து எங்களுடைய மதத்துக்கே நான் இதுல இருந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்து மதத்துல எப்படின்னா ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டம், ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாட்டம். இது இங்க ஒவ்வொரு கொண்டாட்டத்திலையும் வெளித்தோற்றமாக என்ன இருக்கும்? இத செய், இந்த பூஜையை பண்ணு, உனக்கு இந்த கஷ்டத்துல திருமணம் ஆயிடும், வேலை கிடைச்சிரும், இதோ வீடு வாங்கிருவேன், இந்த போய் இதை பண்ணு. பரிகாரம் எல்லாம் வந்து இதுல வராது, ஆன்மீகத்துல வருமானு எனக்கு தெரியல. இருந்தாலும் அதுலயும் ஒரு தெய்வமும் ஒரு பூஜையும் இருந்தா அதுவும் வந்து ஒரு ஆன்மீக விஷயமா தான் ஆகி போயிருது. இப்படி சொல்லுவாங்க. அதே போல மகா சிவராத்திரியிலும் அந்த இரவு அன்று காலையிலிருந்து ஒண்ணும் சாப்பிடக்கூடாது. நல்ல கடுமையான விரதம் அனுஷ்டிக்கணும்னா மார்னிங்ல இருந்து எதுவும் சாப்பிடாம வெறும் பால் பழங்கள். இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்கு சுகர், என்ன பண்ண முடியும்? ஏதோ கஞ்சியோ ஏதோ அவங்க சாப்பிட்றதுல ஓரளவுக்கு, அதுக்காக ரொம்பவும் ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா? அப்படி எடுத்துட்டு நைட்ல 4 கால பூஜையும் பார்த்து சிவபெருமானுடைய ஓம் நமசிவாயவோ இல்ல அவரை போற்றி புகழ்ந்த பக்தி பாடல்களையோ பாடி கேட்டுட்டு இருந்துட்டு அடுத்த நாள் மறுபடியும் அந்த கோயிலுக்கு போய் குளித்து அது கோயிலுக்கு போயிட்டு அந்த பூஜையை முடிப்பாங்க. 4 கால பூஜையில இப்ப தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க, பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், அந்த மாதிரி அபிஷேகங்கள் ஒவ்வொரு காலத்திலையும் பண்ணி எல்லாரும் போய் பயங்கர கூட்டம் இருக்கும். ஒரு காலத்துல பல வருடங்களுக்கு முன்பு நானும் முதல் கால பூஜை கபாலி கோயில்ல, அடுத்தது வெள்ளீஸ்வரர்ல, அடுத்தது வாலீஸ்வரர், அடுத்தது காரடீஸ்வரர்னு அந்த மயிலாப்பூருக்குள்ளேயே 7 கச்சபேஸ்வரர் வரைக்கும் 9 கோவிலோ ஏதோ இருக்கு. நான் எல்லா கோயில்களுக்கும் தொடர்ந்து போறது உண்டு. அடிக்கடி நினைச்சுக்கிட்டு ஒரே நாள்ல எல்லா கோயிலுக்கும் போறது உண்டு. அப்படியெல்லாம் மிகவே ஒரு கடுமையான விரத அனுஷ்டானங்களும் நிறைய கோவில் விசிட்டுகளும் தொடர்ந்து. அம்மா எல்லாமே நிறைய கோவிலுக்கு போவாங்க, ரொம்ப பக்தியா இருப்பாங்க, ஃபேமிலியே எல்லாரும். அதனால நம்ம போய்கிட்டு தான் இருந்தோம். இப்ப இதெல்லாம் ஆனா இப்ப கொஞ்ச காலம் ஆகிறப்ப என்னாச்சு, பயங்கர கூட்டம் ஆயிடுச்சு. ரொம்ப கூட்டத்திலையும் போய் நம்மளால இறைவனோட ஒன்றி அங்க தள்ளுறதும், நம்ம என்னதான் சொல்லி வச்சு போனா கூட நம்ம வந்து கொஞ்சம் இது தேவையில்லைன்னு தோணுச்சு. அப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி வர வர நம்மளுக்கு வந்து மனதுக்குள்ள அகம் விரிவடையுது. அகம் விரிவடைய ஆத்மஸ்வரூபம் வெளிப்படுது. ஆத்மஸ்வரூபம் வெளிப்பட இறைவனோட தொடர்பு நம்மளுக்கு உட்கார்ந்த இடத்துல கிடைக்கும். அந்த நிலைக்கு எல்லாரும் வரணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அப்படி இருந்தா, ஆனா கலியுகத்துல இன்றைய காலகட்டத்துல அது ரொம்ப சிரமம். ஏன்னா மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏராளம் இங்க. அதுல மீறி வர்றது அதுக்கு அந்த பிராப்தம் இருந்தா தான், அதுக்கான கர்ம கணக்குகள் சரி வழிவிட்டா தான், தீர்ந்து போயிருந்ததுன்னா தான் வர முடியும். இப்போ சாதாரணமா இப்படி கோவிலுக்கு போகணும், இறைவனை பார்க்கணும், அடடா சிவராத்திரியில வழிபடணும். அவங்களுக்கு எப்படின்னா பாத்தீங்கன்னா நோய் விலகும், மனக்கவலைகள்லாம் போகும், என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு நிறைய. இதெல்லாம் வந்து இப்படி சொன்னாதான் சாதாரண மக்கள் ஆக்சுவலா கோவிலுக்கு வருவாங்க. அதே போல உள்ளம் உருகி எந்த நிலையில இருக்கலாம். நீங்க ஒரு முனீஸ்வரனை, அந்த ஊர்ல இருக்கிற உங்களுடைய குலதெய்வத்தை, யாரு சிறு தேவதைகளை, யார வேணாலும் உள்ளம் உருகி அப்படியே அதை வேண்டீங்கன்னா நிச்சயமா அங்க ஒரு இந்த காஸ்மஸ் தான், அதாவது பிரபஞ்ச சக்தி தான் உங்களுக்கு இறைவனாக வெளிப்படுது. அதுல நான் என்ன நினைக்கிறேன், நமக்கு முன்னோர்களா நிறைய பேர் இருந்திருப்பாங்க பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, பெரிய ஆற்றல்களோட. அவங்க கொஞ்ச காலமாக ஜீசஸ் வாழ்ந்துதானே இருந்தாரு, கிருஷ்ணர் வாழ்ந்துதானே போனாரு, புத்தர் வாழ்ந்துதானே இருந்தாரு, அது மாதிரி ராமரும் வாழ்ந்துதான் மறைஞ்சிருக்காரு. இது அவங்கள பற்றி புனையப்பட்ட கதைகள். அது எவ்வளவு தூரம் உண்மை? இப்ப ஜீசஸுடைய பைபிள்லயே கூட இப்ப நிறைய மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் வாய்வழி செய்தியா வந்தது. அப்ப நிறைய பேர் ஒருத்தர் நான் உங்க கூட சொல்றப்போ ஒண்ணு சொல்லுவேன், நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்னொன்னு சொல்லுவீங்க, அப்படியே கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம். ஆனா அந்த கோர் சப்ஜெக்ட்ங்கிறது ஜீசஸ்னு ஒரு அருமையான ஒரு மனிதர் இருந்தார். அதே போல கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருந்தார், ராமர்னு ஒருத்தர் இருந்தார். இப்படி புனிதமான ஆட்சியை தந்தாங்க அவங்க எல்லாம். அது வந்து அப்போ முருகப்பெருமான் கூட வாழ்ந்துதானே கதை சொல்றாங்க இல்லையா? இப்ப பழனியில வந்து ஆண்டி கோலத்துல முருகன் கூட எப்படி இருந்தாரு, ஆண்டி கோலத்துல வந்து அது ஒரு கதையாத்தானே சொல்றோம். சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு கணவன் மனைவியா. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, சிவனும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்ட நாள் அந்த சிவராத்திரி. அந்த இரவுதான் சிவராத்திரிங்கிறது. அந்த 2 பேரும் இருந்த நாள் தான் வந்து அந்த சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் புராண கதைகள், இதெல்லாம் எவ்வளவு நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது எனக்கு, என்னன்னா ஆன்மீக தேடல்ல இருக்கிறவங்களுக்கு மகா வரப்பிரசாதமான நாள் அந்த சிவராத்திரி. இந்த உலகத்தில் சில பிரச்சனைகள் தீர வேண்டும், சில இறைவனுடைய உதவி வேணும் எனக்குன்னு நினைச்சு மனமுருக வேண்டவங்களுக்கும் வேண்டுவது கிடைக்கும்.
அதனால உள்ளம் தான் மெயின். உள்ளம் பண்பட்டு, உள்ளம் அப்படியே ஒன்றுபட்டு அந்த அன்பே வடிவான நம்ம சிவத்தை அன்றைய தினம் அந்த நம்ம வழிபட்டோம்னா இது கண்டிப்பா இது நம்ம சாதாரணமா நினைக்கிற எல்லா ஒரு ஃபெஸ்டிவல்ஸையும் சிவன் ராத்திரியும் நம்ம ஒன்னா நினைக்க முடியாது. இது இப்ப தீபாவளி வருது, நரகாசுரனை கொன்ற நாள், அது மாதிரி நம்ம நினைக்கிறோம், அது வழிபடுறோம், அவரை கொண்டாடுறோம், வீட்டுல நல்லா சமைக்கிறோம், ட்ரெஸ் போடுறோம், சாப்பிடுறோம். அது ஒரு தீமைகள் அகலணும், தீயவன் அழிக்கப்படுவான் இறைவனால், அது மாதிரி நம்ம எடுத்துட்டு போலாம். ஆனா சிவன் ராத்திரியில இந்த மனித வாழ்க்கையின் லட்சியத்தை அடையறதுக்கு உதவி செய்யக்கூடிய நாள். மனித வாழ்க்கையின் லட்சியம் அதே மாதிரி சிவராத்திரியில இன்னொன்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்க ஒரு வாழ்க்கையில ஒரு லட்சியம் உள்ளவர், சாதிக்கணும் நான் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் சிவன் ராத்திரியில நீங்க விரதம் இருந்து இறைவனை நினைச்சிருந்தீங்கன்னா அந்த லட்சியம் நிறைவேறதுக்கு அது துணை புரியும். எல்லாமே உள்ளத்தோட ஸ்ட்ரென்த் தான். அன்னைக்கு ஒருமிச்ச கருத்தோட இறைவனோட தொடர்பு கொள்றப்போ, அதை வேண்டப்போ, வேண்டுவட அப்படியே கிடைக்கும். ஏன்னா இறைவன் இஸ் ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபிரசன்ட்னு சொல்லுவாங்க. எங்கும் இருப்பது, எதிலும் இருப்பது, எல்லாவற்றிலும் இருப்பது இறைவன். அந்த ஆற்றல் தான் சிவன். சிவனுடைய ஆற்றல் தான் அது. இவன் அது சொல்லுவாங்க. இன்னொரு கதை உண்டு. கைலாய மலையில அந்த இரவுல தான் சிவன் அசையாத கைலாய மலையாக மாறி போனார்கள். கைலாயமே சிவன். இப்ப சொல்றோம்ல, அருணாச்சல இதுல திருவண்ணாமலையில அந்த மலையே சிவன் இல்லையா? அப்படி அசையாமல் அப்படியே அவர் மாறி போனது கைலாயத்துல. அது சிவராத்திரி அன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இறைவன் அப்படின்னா உங்களுக்கு என்ன நினைவு வரும்? சிவன் அப்படின்னாலே எனக்கு யூனிவர்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். உண்மை, அது கரெக்ட். எனக்கு என்னன்னா, இந்த கதையிலே பாத்தீங்கன்னா கூட விஷ்ணு ஒருத்தர் தலையை தேடுறதுக்கு ஒருத்தர் கால, ஆனா யாராலையுமே அதை முடியாது. சோ இது இந்த எனக்கு ஒரு பிலாசபியா நான் எடுத்துக்கிட்டது இது எல்லைகள் அற்றது இந்த உலகம், இந்த யூனிவர்ஸோ. கரெக்ட். இந்த வயசுல இவ்வளவு தூரம் புரிதல் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லைகள் அற்றவர் தான். அண்ட சராசரங்கள், இந்த பால்வெளியில இது நம்ம பூமியை போல எத்தனையோ பூமி இருக்கிறதாகவும், நம்ம கோள் மண்டலத்தை போல எத்தனையோ மண்டலங்கள் இருப்பதாகவும், எத்தனையோ சூரியன்கள், எத்தனையோ பூமிகள், எத்தனையோ சந்திரன்கள் எல்லாம் இருக்கிறதாகவும் அப்படித்தான் சொல்றாங்க. இன்னைக்கு நவீன விஞ்ஞானமும் கொஞ்சம் கொஞ்சமா அதைத்தான் கண்டுபிடிக்குது. நம்ம ரிஷிகள் சித்தர்கள் உட்கார்ந்த இடத்துல ஞானத்துல கண்டுபிடிச்சு சொன்னதெல்லாம் இன்னைக்கு உண்மைன்னு நாசால அவங்க பெரிய பெரிய சேட்டலைட்ஸ்லாம் அனுப்பிச்சு, ராக்கெட்ஸ்லாம் அது அடுத்தடுத்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்துருச்சு. அங்கேயே போய் 8 மாசத்துக்கு மேல தங்கி இருந்து சுனிதா வில்லியம்ஸும் இன்னொருத்தரும் அமெரிக்கால திரும்பி நல்லபடியா வந்துட்டாங்க, தேங்க் காட். அது மாதிரி என்னென்னவோ பண்ணி கண்டுபிடிக்கிறத சும்மா சிம்பிளா உட்கார்ந்த இடத்துல தங்கள் மனதின் ஆற்றலின் வலிமையால், அந்த ஒன்றுபடுத்துதலால் அத்தனை கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பாக்குறோமே, பஞ்சாங்கம்லாம் என்ன அடுத்த வருடத்துக்கு நடக்க போறது, அதுக்கப்புறம் எவ்வளவோ காலத்துக்கு அப்புறம் நடக்கிறதெல்லாம் கூட அப்படி துல்லியமா இன்னைக்கு இந்த நேரத்துல அமாவாசை கிரகணம், சூரிய கிரகணம் இப்ப வருது, சந்திர கிரகணம் இப்ப வருதுன்னு எழுதியிருக்காங்களே. எப்படி நம்மளோட ரிஷிகளை நம்ம ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நான் அதனாலதான் சொல்றது, ஜோதிடம் எல்லாம் மிக பெரும் விஞ்ஞானம். ஜோதிடம் பொய்யே அல்ல, ஜோதிடர்கள் எல்லாம் உண்மை அல்ல. அதைத்தான் நம்ம சொல்றது. பார்த்து கரெக்டா போகணும். அந்த உண்மை தெரிந்தவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, அதை கரெக்டா பார்த்து போகணும். நிறைய இப்ப பரிகாரங்களும் அதெல்லாம் ரொம்ப, அதுவும் சமூக ஊடகத்துல கொட்டி கிடக்குது. அதை நம்பி போறவன் நம்ம ஒண்ணும் யாரையும் விமர்சனம் பண்றதுக்கு நம்ம ஒண்ணும் இல்லை. ஆனா அதையெல்லாம் விட இறைவனை பிடிங்க. அந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த மகாசிவன், சிவனை பத்தி கேட்டுன்னு எனக்கு என்னதான் நீங்க சொன்ன யூனிவர்ஸ், அண்டம், அது கரெக்ட். பேரண்டம், அண்ட சராசரம், அது பிரபஞ்சம், அது ஓகே. அதுல இறையாற்றல் அப்படின்னா ஒளி ஞாபகம் வரும், வெளிச்சம், லைட், அப்படிதான் நினைப்போம். ஒரு கடவுள் வராங்கன்னா பழிச்சு அந்த இடத்துல வெளிச்சத்தாங்க காமிப்போம். ஆனா சிவன் இருள் தெரியுமா? அந்த வெளிச்சத்துக்குள்ள போய் பாக்குறப்ப அப்படியே முழுக்க எப்படி இருக்கும் இந்த உலகம்? நீங்க சொன்னீங்களே யூனிவர்ஸ், எல்லா பக்கம் லைட் போட்டா வச்சிருக்காங்க. நமக்கு இங்க என்ன, எது வெளிச்சத்தை கொடுக்குது? சூரிய ஒளி. சூரியனாலதான் வெளிச்சம் வருது இல்லையா? சூரியன் இல்லைன்னா இப்ப சூரியன் இல்லாத இடம் அண்டத்துல எவ்வளவு இருக்கும் இல்ல? நமக்கு இப்ப இங்க சூரிய ஆற்றல் இருக்குதுன்னா இன்னொரு பகுதி உலகத்துல இன்னைக்கு நைட்டு நம்ம லைட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், கரண்ட், அது வேற விஷயம். பட் அந்த இடத்துல இன்னைக்கு அங்க சூரிய ஒளி இல்லைன்னா அங்க இருள் தான். அப்படி
இந்த பேரண்டத்துல இன்னும் ஒரு இதுலயே பார்த்தேன், 95% இருள் தான் இருக்கு. ஆமா. அந்த இருளும் அந்த 5% இருக்கக்கூடிய ஒளியும் சிவபெருமான் தான். இது ஒரு இதுல படிச்சேன், எனக்கு அது சரியா பட்டுது. அதனால அதான் சொல்லுவோம் இல்லை, அதனால தான் நான் சாதாரணமா சொல்றது, கருப்பும் அழகு, அதுக்கு ஒரு அழகு இருக்கு இல்ல. அதனால இருளுக்கும் ஒரு அழகு இருக்கு, இருளுக்கு ஒரு சுவை இருக்கு இல்லையா. அது மாதிரி ஆன்மீகத்திலையும் வெளிச்சமும் உள்ளும் புறமுமாக, இருளும் ஒளியுமாக இங்கே சகலமாக இருக்கக்கூடிய அந்த பெரும் தெய்வம் இல்லை, அது இயற்கைன்னு வச்சுக்கோங்க. நமக்கு சிவன், இன்னொருத்தருக்கு அல்லா, இன்னொருத்தருக்கு ஜீசஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வச்சுக்குவாங்க. ஆனா எல்லாமே ஒன்றுதான். அந்த எல்லையில்லாத ஆற்றல் இங்கே முழுவதும் நமக்குள் அத்துணை. இங்கே உயிரற்றது ஜடப்பொருள்கள், உயிர் உள்ளது மனிதர்கள், விலங்குகள், அத்துணை ஜீவராசிகளும், எல்லா தாவரங்கள். அதை நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா? நான் நினைச்சு பார்ப்பேன். எல்லாத்துக்குள்ள ஊடுருவி வெளியில இருக்க நீக்கமர நிறைந்திருப்பது சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு அவரோட ஐக்கியப்படுவதற்கு மிக அற்புதமான நாள் இந்த மகா சிவராத்திரி. ஆகவே அந்த சிவராத்திரியை அவரவர் முடிந்த அளவுக்கு நம்ம ஒரு விரதமோ அனுஷ்டானங்களோ கோவிலுக்கு செல்வதோ, ஒன்றுமே முடியவில்லை என்றால் இருந்த இடத்தில், வீட்டிலேயே உட்கார்ந்த இடத்தில் உங்கள் மனதை அந்த சிவனிடம், அந்த அன்பு வெளியிடம், அன்பு எல்லையில்லாத அந்த பேராற்றலிடம் மனதை செலுத்த முயற்சி பண்ணாலே போதும். அவர் வந்துருவார். நீங்க ஒரு ஸ்டெப் வச்சா அவர் டபார்னு வாரி அணைச்சுக்குவாரு. அதனால எல்லோருக்கும் இந்த சிவராத்திரியில் என்ன கிடைக்க வேண்டுமோ அவரவர்க்குரிய கர்ம பலன் அனுமதிக்கும் அளவுக்கு நன்மைகள் முழுவதுமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி மேம்.